சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அரசியல் சாசனத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது என்பது சாத்தான் வேதம் போதுவதை போலத்தான் இருக்கிறது. எதுக்கு 3 மொழி அப்படின்னு கேட்கிறேன். 30 மொழியை கூட கத்துக்கிட்டோம். ஆனா திணிப்பதை, கட்டாயப்படுத்துவதை நாங்களே எதிர்க்கிறோம். ஏன் ஆப்ஷன் இந்திய சொல்றீங்க? நான் பிரெஞ்சு படிக்கிறேன், ஜெர்மனி படிக்கிறேன். தவறான தகவலை அவர்கள் போன்றவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய விளக்கத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தெளிவாக எடுத்துரை. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியை அமைச்சர்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கொடுப்போம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றதெல்லாம் உண்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியை உரிய காலத்தில் விடுவிக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்கு மாறாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்காரு. அதுக்கு ஏதோ அரசியல் சாசனத்திலேயே 3 மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கு. அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் பிதற்றி கொண்டிருக்கிறார். அரசியல் சாசனத்தில் எங்கேயும் ஒவ்வொருவரும் எத்தனை மொழி கற்க வேண்டும் என்பதற்கான எந்த விதமான சரத்துக்களும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் அவர் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இதை ஏற்காதனாலேயே அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொள்வதாக அவர் சொல்லுகிறார். உண்மையில் சொல்லப்போனால் அரசியல் சாசனத்தின் மீது எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் நடந்து கொள்கிற கூட்டம்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம். கடந்த 10 ஆண்டு காலமாக அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் சாசனத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது என்பது சாத்தான் வேதம் போதுவதை போலத்தான் இருக்கிறது. இப்போ தமிழக பாஜக சொல்கிறாங்கல்ல, இது மினிஸ்டரோட பையங்கள்லாம் ஒரு இடத்துல படிக்கிறாங்க, சாதாரண சாமானிய மக்கள் மட்டும் 3 மொழி படிக்கக்கூடாதா, அதில் என்ன பாரபட்சம்னு கேட்குறாங்க. எதுக்கு 3 மொழி அப்படின்னு கேட்குறேன். 30 மொழியை கூட கற்றுக்கிட்டோம். ஆனால் திணிப்பதை, கட்டாயப்படுத்துவதை நாங்களே எதிர்க்கிறோம். ஏன் ஆப்ஷன் இந்திய சொல்றீங்க? நான் பிரெஞ்சு படிக்கிறேன், ஜெர்மனி படிக்கிறேன். ஏன் ஹிந்தி தான் படிக்கணுமா ஆப்ஷனு? நான் விரும்பக்கூடிய மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு உங்களால் செய்ய முடியுமா? ஒருத்தன் பிரெஞ்சு படிக்கணும், ஒருத்தன் ஜெர்மனி படிக்கணுன்றான் அப்படின்னா அத்தனை ஆசிரியர்கள் ஏற்பாடு பண்ண முடியுமா? அதனுடைய நோக்கம் என்ன? இந்தியை கட்டாயப்படுத்துவது என்பது தான். தமிழக அரசு பிஎம்ஸ்டிக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம்லாம் எழுதினாங்க, இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ரெட்டை வேடம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கடிதத்தையே இங்கே ஆர்ப்பாட்டத்தில் அவங்க வாய்ச்சிருக்காங்க. கமிட்டியினுடைய முடிவை அமல்படுத்தும் என்பது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கமிட்டி இது தேவையில்லைன்னு சொல்லிடுச்சு. ஆகவே நீங்கள் நிதியை கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஆகவே ஒரு தவறான தகவலை அவர்கள் போன்றவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய விளக்கத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ போன்ற மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மும்மொழி கொள்கை இருக்குது, தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்குதுன்னு கேட்குறாங்க. அது மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடம் அவங்க நடத்துகிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தங்களுக்கான கல்விக் கொள்கையை உருவாக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையை தான் அமலாக்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்கினா ரைட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.